மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த சுபத்ரா தேவி அவர்கள். இவளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் இந்திய அளவுல மிக முக்கியமான இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து அரசியல் தலைவராக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையை செய்யக்கூடிய இயக்கத்தோட பேர் என்ன அப்படின்னா சக்தி இயக்கம். சக்தி இயக்கத்தோடைய தேசிய பொறுப்பாளர் இருக்கக்கூடியவங்க தான் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். 2026-27க்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது தொலைநோக்கு வளர்ச்சிக்கான பட்ஜெட்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி மேம் பாக்குறீங்க? தொலைநோக்கு தான் யாருக்குன்னா அவங்களுக்கு தொலைநோக்கு, நமக்கு இல்லை, மக்களுக்கு ஆன தொலைநோக்கு கிடையாது. ஸோ இதில் வழக்கம் போல் ஒரு மோடி கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? பணக்காரர்களை மேலும் பணக்காரர் ஆக்குறதுக்கான ஒரு வழி, ஏழைகளை இன்னும் ஏழை ஆக்கிறதுக்கான ஒரு வழி, அதுதான் சொல்ல முடியும். ஸோ மெயினாக அடிப்படையாக பார்க்கணுன்னா நம்ம பட்ஜெட்டில் கடன் ரொம்ப ஏறி போய் இப்போ எவ்வளோனா கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி புதுசாக கடன் வாங்குகிறோம். இப்போது எவ்வளவு கடன், மொத்தமாக எவ்வளவு கடன்னா கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடியை நம்ம ரீச் பண்ணுறோம். காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கடன் வச்சுருந்ததுன்னா வெறும் 55 லட்சம் கோடி கடன் வச்சுருந்தது. கிட்டத்தட்ட 4 மடங்கு அந்த கடனை இன்க்ரீஸ் பண்ணி இந்த 10 வருஷத்தில் ஒரு நாட்டோட கடனை 4 மடங்கு அதிகரிக்க முடியுமா? 4% கிடையாது, 40% கிடையாது, 4 மடங்கு 400% கடனை ஏற்றி வச்சிருக்கு. 4 மடங்கு கடனா இருந்தாலும் நீ உலக அளவில் 4வது பொருளாதார நாடா இந்தியா இருக்கு இல்லையா? காங்கிரஸ் அரசாங்கத்திலே 3வது பொருளாதார நாடா நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஸோ இன்னொன்று, நம்ம சைஸ் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பாப்புலேஷன் த நம்பர் 1 பாப்புலேஷன் இல்லையா? ஒவ்வொரு 6வது பர்சனுமே இந்தியர் உலக அளவில். ஸோ இவ்வளோ பெரிய நாடு அப்படின்னு சொல்லும்போது ஜிடிபியோட சைஸ் ஒரு மினிமல் சைஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, அது இவங்க எவ்வளோ மோசமாக பண்ணாலும் அந்த ஒரு மினிமம் ஜிடிபி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த சைஸ்னாலேயே நம்ம ஓரளவுக்கு அட்டைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் அது மட்டுமே நம்ம பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கடன் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இந்த கடனை குறைக்கிறதுக்கு அவங்க எதுவுமே பண்ணலை. ஸோ ஒரு 65 வருடம் ஒரு 55 லட்சம் கோடி கடனில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு அப்படிங்கிறது. இதோட வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நம்ம எவ்வளவு வரவு நமக்கு வருதோ அந்த வரவில் 40% வெறும் வட்டி மட்டும் நம்ம கட்டுறோம். இதை தவிர பென்ஷன்ஸ், சேலரிஸ், இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட வரவில் 65%, 65% நமக்கு இந்த அரசாங்கத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய சம்பளம், பென்ஷன், இதுவும் வட்டியுமே போயிடுது. இதை தவிர 35% மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால இது பத்தலை. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 17 லட்சம் கோடியை கடன் வாங்கி இப்போ 53 லட்சம் கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஸோ இப்படியே இந்த ஒரு 12 வருஷத்தில் மட்டுமே மிக அதிகமாக நம்ம கடன் வாங்கி இப்போ எவ்வளோக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி கடனுக்கு வந்துட்டோம். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கடன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வரிப்பணத்தையும் வாங்கி அதை அத்தனையும் செலவு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கடன் வாங்குகிறோம். யார் மேலே கடன் வாங்குகிறோம்? மக்கள் மேலே கடன் வாங்குகிறோம், மக்கள் தலை மேலே கடன் வாங்குகிறோம். ஸோ நாளைக்கு என் மக்கள் இன்னும் அதிகமாக வரியை கட்டி உன் கடனை அடைச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே தான் நம்ம கடன் வாங்குகிறோம். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதை ஃபஸ்ட்டு ஒரு 60 வருஷம் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாங்கல்ல, இந்த ஒரு 50-60 வருஷத்தில் வெறும் 55 லட்சம் கோடி வரைக்கும் தான் கடனை வாங்கி, அதாவது அதுக்கு முன்னாடி கடன் வாங்கி அது எல்லாத்தையும் திருப்பி அடைச்சி அந்த ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளர நம்ம எல்லா வரிப்பணத்தையும் இந்த அளவு சின்ன கடனையும் வாங்கி நம்ம என்னெல்லாம் அட்டைன் பண்ணியிருக்கிறோம் 50-60 வருஷத்தில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ இந்த ஒரு 50-60 வருஷத்தில் மக்கள் எவ்வளோ வரி கட்டியிருப்பாங்க, என்ன பெரிய பணம் இருந்தது மக்கள்கிட்ட இல்லையா? ஸோ அதில் பணக்காரங்க கிட்ட தான் எல்லா வரியையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டுச்சு.
ஸோ பணக்காரங்க கிட்ட நிறைய வரி போட்டு என்னெல்லாம் கட்டினோம், நம்ம கிட்டத்தட்ட 5000க்கு மேலே அணைகள் கட்டினோம், 40 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ரோடு போட்டோம், கிட்டத்தட்ட 22,000 ரயில்கள் கட்டியிருக்கோம். ரயில் மட்டும் 22,000 ரயில்கள் கட்டியிருக்கோம். ஸோ இவங்க ஒரே வந்தே பாரத்னு சொல்கிறாங்க. எத்தனைடா வந்தே பாரத் விட்டீங்கன்னு கேட்டால் வெறும் 75 வந்தே பாரத். இந்த பட்ஜெட்லேயே அவங்க வந்து 500 நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்படும், 7 அதிவிரைவு ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும் சொல்கிறாங்களே. அதிவிரைவு ரயில் பாதை வந்து உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் நாட்டில் வந்து ரயில் பாதையே இல்லாத மாதிரி இனிமேல் தான் ரயில் போடுறாங்களாம். பாதை எங்கெங்க சார் போடுறாங்க, எங்கேருந்து எங்கே போடுறாங்க? சென்னை டு ஹைதராபாத், சென்னை டு பெங்களூரும், சென்னை டு ஹைதராபாடும் ரயிலே போகலையா? ரயில் பாதையே இல்லையா? அதுக்கு எதுக்கு புதுசாக ரயில் பாதை போடுறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த 8 வழிச்சாலை 6 வழிச்சாலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அப்படியே வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ஒரே பட்ஜெட்டில் போட்டு ஒரே ப்ராஜெக்டில் போட்டு காசு எடுக்குது. அதுக்கான வழிதானே ஒழிய சென்னைக்கும் பெங்களூருக்கும் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வழி தான், போதுமான அளவு ரோடு வழி இல்லையா, அல்லது போதுமான அளவு ரயில் வழி இல்லையா? ஸோ இந்த மாதிரி காசு எல்லாத்தையும் கொண்டு போய் இவங்க எப்படி எதில் சுருட்டலாம் அப்படின்னு இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தமாக இந்த காங்கிரஸ் வந்து இந்த நாட்டை இந்த ஒரு 50-60 வருஷத்தில் எப்படி வளர்த்துச்சுங்கிறத விட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 4 மடங்கு அதிகமான கடனை இந்த 12 வருஷத்தில் வாங்கி நீ எப்படி வந்து நாஸ்தி பண்ணியிருக்க அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட். குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து உற்பத்தி துறை மற்றும் வேலை வாய்ப்புக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி சார், எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களாம்? செமிகண்டக்டருக்கு வந்து 40,000 கோடி ஒதுக்குறாங்க, கண்டெய்னருக்கு வந்து 10,000 கோடி ஒதுக்குறது மூலியமா உள்கட்டமைப்பு உள்நாட்டு உற்பத்தி வந்து வளர வாய்ப்பு இருக்கு இல்லையா? டேட்டா சென்டருக்கு என்ன கொடுக்குறாங்க அவங்க வந்துட்டு, இன்னும் 20 வருஷத்துக்கும் என்னமோ டாக்ஸ் ஹாலிடே, ரைட்டா? 2047 வரைக்கும் டாக்ஸ் ஹாலிடே கொடுக்குறாங்களாமா டேட்டா சென்டர் கட்டுறதுக்கு. டேட்டா சென்டர் எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கும்னா, யாரோ ஒருத்தர் 1 கோடி ரூபாய் டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா? 1.5 ஆளுக்கு, வெறும் 1.5 மனுஷனுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். 1 கோடி ரூபாய் யாராவது இன்வெஸ்ட் பண்ணா, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 500 கோடி ரூபாய் இல்லை 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வெறும் 1000-1500 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். நமக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு தேவை? மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து 30 கோடிக்கு மேலே வந்து இங்கே எம்ப்ளாயபிளான ஆட்கள் வந்து தேவைப்படுது. ரொம்ப ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், கிட்டத்தட்ட 17% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்கோம். இது அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட தாக்கம் எப்படி இருக்கும்னா, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் விடியும். வேலையே உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன வேலை வேணால் கொடு, என்ன சம்பளம் வேணால் கொடு, நீ 12 மணி நேரம் வேணால் வேலை வாங்கிக்கோ, என்ன நாய் பேயின்னு வேணால் திட்டு, நான் வந்து என் பிள்ளைக்குட்டிக்கு சோறு போடணுங்கிறதுக்காக நான் அவன்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படின்னு வந்து நிற்பாங்க. அதுதான் அந்த வேலை எம்ப்ளாய்மெண்ட்டோட டிக்னிட்டியே போயிடும், லேபரோட டிக்னிட்டியே போயிடும். ஸோ வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது வெறும் வேலை இல்லாமல் போகிறதோடு நிற்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் நாடு இருக்கும்போது நீ எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற, எதுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணுற, உன்னோட ஸ்கீம்ஸ் எல்லாம் எதில் போய் நீ போட்டு வச்சுருக்க அப்படின்னா, மிக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் கம்மியான வேலைவாய்ப்பு, பணம் பூரா பணக்காரனுக்கு போகும். மேலும் மேலும் வந்து பணக்காரனை வந்து அது அவனுடைய பணத்தை வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் அது எடுத்துகிட்டு போகும். இப்போ மிகப்பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிறு குறு தொழில்கள். சிறு குறு தொழில்களுக்கு என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? சிறு குறு தொழில்கள் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொத்த வேலை வாய்ப்பில் 93% 93% வேலை வாய்ப்பை வந்து சிறு குறு தொழில்கள் தான் கொடுக்குது. இந்த மோடி அரசாங்கம் வந்த உடனே 2015-16 என்ன தெரியுமா வேலை பண்ணாங்க? காங்கிரஸ் வந்து MSMEன்னு ஒரு ஸ்கீம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், டைனி இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வட்டி இல்லாத கடன், அது ஒரு ஸ்கீம் கொடுத்துச்சு. அல்லது வட்டி மிக குறைவான ஒரு ஸ்கீமு, எக்ஸ்போர்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீமு, இந்த மாதிரிலாம் கொடுத்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீமு, இது மாதிரிலாம் கொடுத்துச்சு. அது வழியாக அது கிட்டத்தட்ட 11 கோடி பேருக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு. அந்த மாதிரி MSME செக்டாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லு? எதுவுமே கிடையாது. இங்கே MSME செக்டாரை பலவித விதமாக டிசைனாக அழிச்சு தான் இன்றைக்கி வேலைவாய்ப்பு வந்து இவ்வளவு மோசமாக போனதுக்கு காரணமே MSME செக்டாரை இது பண்ணது தான். ஸோ இருக்கிற ஒரு 100 வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 100ல் ஒரு 3% தான் வந்து அரசு உத்தியோகம். அரசு உத்தியோகத்தையும் முழுக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பப்ளிக் செக்டாரை இழுத்து மூடுறீங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க சார்?
80,000 கோடிக்கு நான் வந்து பப்ளிக் செக்டாரை விற்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது இந்த மாதிரி யாராவது உலகத்தில் பண்ணுவாங்களா கேளுங்க. அதாவது பொதுத்துறை நிறுவனத்தை நான் 80,000 கோடிக்கு விற்க போறேன். எந்த பொதுத்துறை நிறுவனத்தை விற்க போறேன் தெரியாது, இனிமே தான் கண்டுபிடிக்க போறேன். ஆனால் நான் விற்க போறேன், இனிமே தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஏன் விற்க போறீங்க? அதையும் நான் இனிமே தான் கண்டுபிடிக்க போறேன். அந்த பொதுத்துறை நிறுவனம் ஏதாவது சரியா பண்ணலையா, இல்லை அதில் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க முடியலையா, இல்லை அதை வந்து ரிவைவே பண்ண முடியாதா, என்ன அந்த பர்பஸ் வந்து ஆரம்பிச்சதோ அதை உன்னால் அட்டைனே பண்ண முடியாது. எதுக்கு நீ மூடுறேங்கிற காரணமே கிடையாது. நான் மூடுறேங்கிறது தான் டார்கெட்டு. இப்படி எங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஸோ ஏன் மூடுறேன், எதுக்கு மூடுறேன் அப்படின்னு தெரியாது. எவ்வளவு ஒர்த்து பொருளை நான் 80,000 ரூபாய்க்கு 80,000 கோடிக்கு விற்க போறேன்னு தெரியாது. 80,000 கோடிக்கு நான் விற்க போறேன், ரைட்டு. எவ்வளவு கோடி ஒர்த்தை விற்க போறீங்க? 2 லட்சம் கோடி ஒர்த்து பொதுத்துறை நிறுவனத்தை நீங்க 80,000 கோடிக்கு விற்க போறீங்களா, அல்லது வந்து 1.5 லட்சம் கோடி ஒர்த்தை வந்து விற்க போறீங்களா? அதுவும் தெரியாது. இப்படி எங்கேயாவது இருக்குமா சார்? இந்த குறிப்பாக நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க, சிறு குறு நிறுவனங்களுக்கான எந்த ஒரு அறிவிப்பும் பட்ஜெட்டில் கிடையாது. குறிப்பாக ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடைய ஏற்றுமதி பொருட்கள் மீது 50% வரி விதிப்பு அதிகம் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஜவுளித்துறைகள் தான். அப்ப இந்த பட்ஜெட்ல எதுவும் பண்ணல. அதுக்கு 50% வந்து ஒருத்தன் டாக்ஸ் போட்டிருக்கான், அவன் கிட்ட போய் அடிமையா போய் இருக்கிறது, அதை எதுவுமே வந்து பண்ண முடியல இவங்களால. சரி, இங்கேயே தான் வந்து அது அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு மாற்று என்ன பண்ணலாம்? இப்போ உங்களால யூஎஸ் ஏற்றுமதி பண்ண முடியாது, என்ன பண்ணுறது? அப்போ அதை வந்து இங்கே வேறு எப்படி விற்கலாம், வேறு என்ன சந்தைப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? சரி, யூஎஸ் மார்க்கெட் இல்லை, மற்ற மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு, உலகத்தில் இருக்க மற்ற ஜவுளி மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது ஒன்று இருக்கா? குறிப்பாக வந்து இப்போ டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து இப்போ ₹1.92 வந்து வந்துடுச்சு. இந்த அறிவிப்பில் அந்த டாலருக்கும் இந்திய ரூபாய்க்குமான சம்பந்தமாக ஏதாச்சும் அறிவிப்பு வெளியே வந்திருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டாலருக்கு நிகரான இந்திய மதிப்புடைய அதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இது வேர்ல்டு வைடு எடுத்திருக்கக்கூடிய பல ஆய்வுகள் இருக்குது, பொருளாதாரம் சம்பந்தமான ஆய்வுகள். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நாடுகளில் அவங்களுடைய யூஎஸ் டாலருக்கு ஒத்த விலை வந்து அவங்களுடைய கரன்சி வந்து கீழே போகுதோ அப்போ எல்லாமே வேலை வாய்ப்பு மிக மோசமாக போயிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அதை நம்ம இந்திய நாட்டில் கூட பார்த்துருக்குறோம். அது சம்மந்தமான எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க வந்து எடுக்கலை. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த சமூக நீதி ஆஸ்பெக்டை வந்து நம்ம வந்து பார்க்காம விட்டுறக்கூடாது. இந்த பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட்டுடைய மிக முக்கியமான ஒரு பர்பஸ் வந்து சமூக நீதியை நிலைநாட்டுவது. பணக்காரர்களிடமிருந்து பணத்தை வாங்கி, வரி என்ற பெயரில் பணத்தை வாங்கி, இப்போ சாதாரணமாக ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் நேராக போய் காசை வாங்க முடியுமா? வாங்கிட்டு இவர் கஷ்டப்படுறாரு சார், இவருக்கு கொடுக்கணும், இவர் வாழ்க்கையை வந்து நம்ம முன்னேற்றணும் அப்படின்னு நீங்கள் நேராக போய் யார்ட்டையா போய் பிடுங்க முடியுமா? யாருக்காவது அந்த அதிகாரம் இருக்கா? இல்லை. அரசாங்கத்துக்கு வரி என்ற பெயரில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்குறோம். நீ ஏன் எனக்கு வரி போடுற அப்படின்னு யாருமே வந்து கவர்மெண்ட்டை கேட்கறது இல்லை. அந்த ஒரு உரிமையை அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, பணக்காரங்க கிட்ட இந்த வாங்கி அது ஏழை மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், பலகீனமான மக்களுக்கும் அது கொடுக்கும், நல்ல எண்ணத்தில் அது கொடுக்கும், எல்லாருக்கும் ஒரு சமத்துவத்தை கொடுக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தான் இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷனும் டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா? நமக்கான பாதுகாப்பு, நமக்கான நீரும் நிலமும் காற்றும் நல்லா இருக்கணும், இதையெல்லாம் பாதுகாத்துக்கும் இந்த அரசாங்கம். அதை தவிர என்னுடைய சகோதரர்கள் எல்லாத்துக்கும் ரேஷன் கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், எல்லாத்தையும் பண்ணுங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வரி கட்டிட்டு இருக்கோம். இது என்ன பண்ணி வச்சிருக்கு பாருங்களேன். பர்சனல் இன்கம் டேக்ஸ் இது வந்து ஏதாவது மாற்றும்னு பார்த்தா இல்லை, லாஸ்ட் இயர் இருந்தால் அதே அப்படின்னு சொல்லியிருக்கு. லாஸ்ட் இயர் என்ன வச்சிருக்கு அப்படின்னா, 24 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு தான் அதுக்கு மேலே சம்பாதிக்கிற தொகைக்கு மட்டும் 30% இன்கம் டேக்ஸ். 2 லட்சம் ரூபா ஒரு மாதம் சம்பாதிக்கிறவங்க மேலே கருணை காமிக்கிறாங்கப்பா. அதாவது ஒரு வருஷத்துக்கு 16 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது மாதம் 1,30,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தருக்கு எவ்வளவு டேக்ஸ்னா வருஷத்துக்கே சுமார் 1 லட்சம் ரூபாய் தான். இது வெறும் 6%. ஓகே. ஆனால் ஏழை பால மக்கள் ஒரு சாதாரண ஒரு உணவுப் பொருள் வாங்கினாலோ எதோனாலும் 12% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி அப்படின்னு. இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட இப்போ இந்த இவி வெஹிக்கிள்ஸ்க்கான அந்த லித்தியம் பேட்டரிக்கான இறக்குமதி வரியை வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எளிய மக்களுக்கு வந்து பயன்படும் சொல்கிறாங்களே. எப்படி வந்து இவி பேட்டரியோடைய இறக்குமதி வரியில குறைவு பண்றது அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு எப்படி எனக்கு லாஜிக் புரியும்? அவங்க வந்து பைக்லாம் வாங்குவாங்களே, இவி வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்கும்போது அதில் விலை குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா?
அதான் சார் இப்படி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து பண்ணுறது. எத்தனை பேர் வந்து பைக்கை போய் வாங்கிட்டு இருக்காங்க சார்? ஏழை எளிய மக்கள் எப்படி சார் வாங்குறாங்க? பைக் வந்து 15,000 ரூபாய்க்கு விற்கிறீங்களா? எவ்வளோ சார் பைக்கோட விலை? லேக்ஸ் மேலே. ஸோ அதை எப்படி நீங்களும் வந்து சொல்கிறீங்க ஏழை எளிய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆவதற்கு அந்த பைக்கை வந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உதவுறதுக்காக அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய ஏழை மக்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அரிசியில் இருக்க வரியை ரிமூவ் பண்ணியிருக்காங்களா சார்? எதில் இருக்க வரியை தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க? எதுவுமே கிடையாது. ஏழை மக்களுக்கானது கிடையாது. இல்லை, வழக்கமாக மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யுது அப்படின்னா வழக்கமாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கான தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தின் நலனை உட்பட்டு அதுக்கான திட்டங்கள் உட்பட்டு தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். எடுத்துக்காட்டுக்கு போன வருடம் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பீகாரை மையப்படுத்தியான பட்ஜெட்டா இருந்துச்சு. அப்ப இப்ப வந்து இந்த 2 மாதங்கள்ல 5 மாநிலங்களுக்கான தேர்தல் வரப்போகுது. ஆனா இந்த பட்ஜெட்ல கேரளாலலாம் விட்டாங்க, சுத்தமா விட்டாங்க. ஏன்னா கேரளால வந்து ஓட்டு திருட்டு எனக்கு தெரியும் அவங்க சரியா பண்ணல, இன்னும் பண்ணல. அங்க தமிழ்நாட்டுல பண்ண அளவுக்கு ஓட்டு திருட்டு அங்க பண்ணல. ஸோ அதனால கேரளா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கிறதையே அவங்க வந்து மறந்துட்டாங்க வசதியா. தமிழ்நாட்டுக்கு பேருக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்களா? என்ன? பொதிகை மலையில சுற்றுலா, பழவேற்காடுல போட்டிங்கா, அது போட்டிங், அதுக்கான வசதிகள், அது பறவைகளை கண்காணிப்பதற்கான மையம் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சார் இது? ஆதிச்சநல்லூர்ல அந்த கலாச்சார மையம் அமைக்கிறதா சொல்லியிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கான திட்டம் தான். நம்ம இதெல்லாம் இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைப்பாளை மக்களுக்கு எது பிரயோஜனப்படும் நீங்க சொல்லுங்க சார். இங்க கண்ணகி நகர், எழில் நகர்ல இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எடுத்துக்கோங்க. எத்தனையோ கிராமங்கள்ல வந்து அன்றாட வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயனுள்ள மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்லுங்க. அப்படி எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ வந்து இது மட்டும் கிடையாது. எவ்வளவு தொகையை வந்து பல ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிற அலோகேஷன் இருக்குல்ல, அந்த அலோகேஷனில் சில மாறுதல்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து என்ன மாறுதல் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏரியா, அதாவது இந்த நாட்டில் ஒரு ஸ்டேட்டு ஒவ்வொரு ஏரியா இருக்கும் சரியா? எத்தனை லட்சம் சதுரடி அப்படிங்கிறது மாறும். அப்போ எவ்வளவு லட்சம் சதுரடி அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை அதை மெயின்டைன் பண்ணுற செலவுமே மாறும். ஸோ அதுக்கு வந்து ரோடு போடணும், அதுக்கு வந்து அத்தனை பஸ் ஸ்டாப்பு கட்டணும், அத்தனை நீர்நிலைகள் இருக்கும், அதை நான் பாதுகாக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ வந்து அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15% வெயிட்டேஜாக இருந்ததை வந்து 10%ஆக குறைச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட்டு, இடம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுக்கான வெயிட்டேஜை வந்து குறைச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10%லேருந்து 17% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பீகார் போன்ற, உத்தரப்பிரதேஷ் போன்ற மிக அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக போகும். அந்த இடத்துல தமிழ்நாடு வந்து கொஞ்சம் அடி வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை. நிறைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்களை அவங்கள சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இதை ஏற்றுக்கலாம். இப்போது இது தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 10% மட்டும், அதாவது தமிழ்நாடு வந்து எவ்வளோ அதிகமாக ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது, செகண்ட் லார்ஜஸ்ட் பண்ணுது கிட்டத்தட்ட. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ கம்மியாக நீங்கள் கொடுக்குறீங்களே நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். அதுக்காக ஒரு 10% வெயிட்டேஜ் மட்டும் போனால் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்கு வந்து ஒரு 10% கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக 7.5%லேருந்து அதில் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதாவது எவ்வளவு ஜிடிபி வந்து அந்த ஸ்டேட் வந்து பண்ணுதோ அதில் ஒரு அதிகமான ஜிடிபிக்கும் கம்மியான ஜிடிபிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பேஸ் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விதத்துலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷனில் தான் தமிழ்நாடு இருக்குது. பல்வேறு கார்ப்பரேட் முதலாளிகள் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் வந்து கவர்ச்சிகரமாக இல்லை, இது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நீண்ட வளர்ச்சி மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்பு வந்து மேம்படுத்துறதாகவும் இந்த பட்ஜெட் வந்து வரவேற்று வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள்லாம் பேசியிருக்காங்களே. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து யாருக்கு பெனிஃபிட் அடையுதோ அவங்க தான் அதில் வந்து அதை வரவேற்பாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் வந்து சாதாரண மக்களுக்கு இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தாண்டி வந்து மேலும் கடன் சுமை வந்து அதிகரிச்சிருக்கு, மேலும் அவங்களுக்கான
ஒரு எளிய மக்களுக்கான வரி சுமை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம். ஓகே, அது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய சமஸ்கிருத சிக்ஷா அபியானுக்கான 3000 கோடி, அப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்துக்கான 3000 கோடி போன்ற முக்கிய திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியையும் வந்து தராமல் இருக்காங்க. அதை ஒட்டி பல கோரிக்கைகளும் தமிழ்நாடு அரசு சைடிலிருந்து மத்திய அரசு வைக்கப்படுது. ஆனால் அதை பற்றியான எந்த ஒரு அறிவிப்பும் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லை, இந்த ஜல்ஜீவன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு இத்தனை லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஜல்ஜீவனுமே விட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரூட்டில் விட்டாங்க இந்த பட்ஜெட்டில் இல்லையா. அது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது, அதுவுமே பண்ணலை. சுகாதாரத்துக்காக ஒதுக்கி வச்சிருந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அலோகேட் பண்ணதுலேயே 3000 கோடி வந்து பத்திரமா வச்சுருக்குறாங்க. செலவே இல்லையா. இந்தியா முழுக்க சுகாதாரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆஸ்பத்திரியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. சுகாதாரத்தில் ஒரு சாதாரண ஆட்கள் வந்து போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3000 கோடியை வந்து பண்ணுறதுக்கு செலவுக்கே எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பியிருக்கு. ஸோ அவ்வளோ மோசமாக தான் ஏற்கனவே பண்ண அலோகேஷன்ஸே இருக்குது. இதில் வந்து மிக முக்கியமாக இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வெறும் 30,000 கோடியை இது பண்ணிவிட்டு அந்த ஸ்கீமுக்கு பேர் ஈரெல்லாம் மாற்றி அதோடைய அடிப்படை தன்மையே மாற்றிட்டாங்க. அது மிக கொடுமையான ஒரு இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மிக கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அந்த விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு டைவர்ட் பண்ணி அதுக்கு தான் அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 1 லட்சம் கோடியை விட கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 97,000 கோடி தான் கொடுத்துருக்குறாங்க. பட் அதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உரிமையாக இருந்துச்சு. காங்கிரஸ் கொண்டு வந்ததில் அது வந்து ஒரு உரிமையாக இருந்துச்சு. உரிமை ஏன் அப்படின்னு சொன்னாக்க, எல்லா கிராமத்துக்கும், இந்தியா முழுக்க எல்லா கிராமத்துக்கும் வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்ளை ஆச்சு. இப்போ அதை உடைச்சிட்டாங்க. அதாவது எல்லா கிராமத்துக்கும் அப்ளை ஆகாது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து நீங்கள் உரிமையாக கோர முடியாது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு உரிமையாக இருந்துச்சு. எனக்கு வேலை வேணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதி போட்டாருன்னா 15 நாளில் அவளுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமாக ஒரு உரிமையாக இருந்துச்சு காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த 100 நாள் வேலை திட்டம். ஸோ அதனால் ஒரு ஏழை மக்கள், ஒரு தலித் மக்கள், ஒரு குடும்பத்துக்குள்ளரையே ஒதுக்கப்படுற ஒரு வயதானவர், பையனா பொண்ணா, யார் எனக்கு சோறு போடுவாங்க அப்படின்னு அவங்கள நம்பிட்டு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு 100 நாள் வேலை திட்டம் போவாங்க, 200-300 வாங்குவாங்க, அவங்களுக்கான ஒரு செலவை பார்த்துக்குவாங்க, ஒரு ரேஷன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிக்னிட்டியோட ஒரு சுயமரியாதையோடு தன் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே அடி. ஒவ்வொரு வீட்லேயும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடல்நிலை முடியாதவர், ஒரு பெரிய ஒரு கல்வியோ ஒரு பெரிய படிப்பு படிக்காதவங்க, ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு இந்த ஸ்கீமு கை கொடுத்துட்டு இருந்துச்சு. அது இப்போ இல்லை. மிக குறிப்பாக பெண்கள் தான் வந்து பெரும்பான்மையான 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் வந்து பெண்களாக இருந்தாங்க. அவங்க அதை வாங்கிட்டு பிள்ளைக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கோ, ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறதுக்கோ, ஒரு சோப்பு வாங்கிக்கிறதுக்கோ, சீப்பு வாங்கிக்கிறதுக்கோ பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து போச்சு. இப்போ என்ன அதை மாற்றிட்டாங்கன்னு சொன்னால், மோடி மனசு வச்சா உன்னுடைய கிராமத்துக்கு அந்த திட்டம் வரும். இது எவ்வளோ பெரிய அநியாயம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்தியா முழுக்க அவங்களுக்கு தேவையானபடி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த திட்டம் கிடைக்கும். யாருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அது ஒரு உரிமையாக இல்லாமல் அது வந்து ஒரு பிச்சையாக மாறிப்போம். இந்த பட்ஜெட்டில் வந்து இது மாவட்டம் தோறும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாவட்டம் தோறும் வந்து பெண்களுக்கான மகளிர் விடுதி அமைக்க போகிறதா வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சந்தோஷம்தான். ஆக்சுவலாக இவங்க அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்கீம் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அது நடைமுறைக்கு வந்தால் தான் தெரியும். அப்போ 2 மாதங்கள்ல இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல பெண்களுக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி, பெண்களுக்கான ஒரு அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண்கள் நலனுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் கோடி. அவங்களுடைய 53 லட்சம் கோடி பட்ஜெட்டில் வெறும் 5 லட்சம் கோடி தான் வந்து பெண்களுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுடைய இயக்கம் இருக்கு இல்லையா, சக்தி இயக்கம், அதனுடைய மிக முக்கியமான கோரிக்கை வந்து பட்ஜெட்டில் 50%. ஸோ வந்து எவ்வளோ, ஏன்னா ஜனத்தொகையில் 50% இருக்கும் இந்திய நாட்டில். அப்போது நீங்கள் சொல்கிறீங்க அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு அதிகமாக பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாப்புலேஷனுங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து கொண்டு வரீங்க.
அதே போல தானே பெண்கள் நாங்கள் வந்து 50% இருக்கிறோம், எங்களுக்கு பட்ஜெட்டில் 50% கொடுக்கணும் தானே, ஏன் 10% கொடுக்குறீங்க? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், அவங்கள எடுத்துக்கோங்க. எவ்வளோ அவங்களுக்கு 25% அவங்க பாப்புலேஷனில் இருக்காங்கன்னா 25% ஆஃப் த பட்ஜெட் கொடுக்கணும்ல. ஒரு 15 லட்சம் கோடி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? 2 லட்சம் கோடி கூட கொடுக்கல தலித் மக்களுக்கான இது. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், சமூக நீதி சுத்தமாக காணோம் அப்படின்னு சொல்கிறேன். 2 மாதங்களில் தமிழ்நாடு வரைய எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ இந்த எலெக்ஷன் நடக்குது, ஒரு பிஜேபிக்கு தேர்தல் ஜெயிக்கணும் ஒரு அஜெண்டா இருக்குது. அப்படி இருக்கும்போதும் இந்த பட்ஜெட்டில் முழுமையாக வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்க காரணம் என்ன? காரணம், இந்த இடத்துல தமிழ்நாட்டை அவங்க ஓட்டு திருட்டு வழியாக ஜெயிக்க பிளான் பண்ணுறாங்க. அவங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தானே, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவோம், சட்டத்தை போடுவோம், ஒரு பட்ஜெட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதாவது எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது எவ்வளோ தூரம் நீங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அலோகேட் பண்ணலாம். ஆனால் அது எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நீங்கள் ஓட்டு திருட்டு வழியாக ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் நம்மளுடைய ஓட்டு திருட்டை நம்ம வந்து ஆழமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தாலும் அதே தான் இருக்குது. முழுக்க 45% வரைக்கும் ஃபேக் ஓட்ஸ் ஆட் பண்ணி 97 லட்சம் உண்மையான வாக்காளர்களுக்கான உரிமையை வந்து நீக்கி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இதன் வழியாக அவங்க வந்து போலி வாக்காளர்கள் வழியாக ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு இது இருக்கிறதுனால உண்மையான மக்கள்கிட்ட அவங்க ஓட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவங்க பார்க்குறாங்க. இங்கே வந்து ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம்னா, ஓட்டு அப்படிங்கிறது தான் மக்களுக்கு பட்ஜெட்டை கொண்டு வந்து சேர்க்கோங்க. ஓட்டுக்கும் பட்ஜெட்டுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மக்கள்கிட்ட நான் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் அதை வச்சு தான் ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது, ஐயோ மக்கள் திருப்பி எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் த பீப்புளுக்கும், பெண்களுக்கு, முதியவர்களுக்கு, தலித் மக்களுக்கு, பிற்பட்ட சமூக மக்களுக்கு, இந்த இடத்து மக்களுக்கு, அந்த இடத்து மக்களுக்கு, இந்த வயது மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து சட்டங்களையும் திட்டங்களையும் ஒரு அரசாங்கம் ஏன் போடும் அப்படின்னா, நாளைக்கு நான் இவன்ட்ட தான் ஓட்டுக்கு போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும். ஸோ ஒவ்வொரு பட்ஜெட்டுமே இந்த ஓட்டை மனசில் வச்சு தான் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இலவச ரேஷனாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு சைக்கிளாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகையாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து ஏன் கிடச்சிது அப்படின்னு சொன்னால், இப்போ 3000 ரூபாய் பொங்கல் தொகையாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கு ஏன் கிடைக்குதுன்னா, ஓட்டு மக்கள்கிட்ட வாங்கணுமேங்கிற பயம் ஆட்சியாளர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலம் மக்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு மக்கள்கிட்ட ஓட்டே வாங்க வேண்டாம், அவனே எலெக்ஷன் கமிஷனே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவான், சிசிடிவி கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவங்களே வந்து ஸ்ட்ராங் ரூமில் உட்காந்துட்டு அந்த இவிஎம்ஐ ஃப்ராடு பண்ணி இவங்களே ஓட்டு போட்டுப்பாங்க அப்படிங்கிற வந்துச்சுன்னா, நான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கவும் தேவையில்லை, நீங்கள் ஓட்டு போடுறதுக்காக உங்களுக்கு பட்ஜெட் அலோகேட்டும் பண்ண தேவையில்லைன்னா, அவன் பட்ஜெட் காசு முழுக்க சூறை தான் ஆடுவான். பட்ஜெட் காசு முழுக்க திரும்ப கொண்டு போய் பணக்காரர்கள்கிட்ட தான் அவன் வந்து கொடுப்பான். ஏன்னா பணக்காரர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்கள். நீங்கள் ஓட்டை நம்பி அவங்கக்கிட்ட நீங்கள் நிற்கவே முடியாது. அவன் எந்த பணக்காரனும் உங்களுக்கு ஓட்டே போடலனாலும் ஆட்சி அமைச்சிடலாம் எந்த ஒரு கட்சியும். அதனால தான் மேசிவாக வந்து ஏழை மக்களும், சாதாரண மக்களும், மிடில் கிளாஸ் மக்களும், பெண்களும் இருக்கிறதுனால இவங்களுக்கான ஸ்கீம்ஸாக வந்து இந்த ஜனநாயகத்தில் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. 2000 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு சமூக நீதி வந்து ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், பிற்பட்ட சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களும் பெண்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், இவ்வளோ பேருக்கு ஓட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து மீண்டும் எந்த ஆட்சினா இருக்கட்டும் நமக்கு மக்கள்கிட்ட ஓட்டு வேணுமேன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பட்ஜெட்ஸை மக்களுக்காக. ஆனால் இந்த பட்ஜெட்ஸில் வெகுஜன மக்களுக்காக எதுவுமே இல்லை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு தேவையில்லை, ஓட்டு திருட்டை வச்சு இவங்க தனக்குத்தானே ஓட்டு போட்டுக்கிறாங்க. உலக அளவில் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன வார் போயிட்டுருக்கு, அப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டுருக்கு, ட்ரம்ப் ஒரு நெருக்கடி, இப்படி சர்வதேச சூழலை கணக்கில் கொண்டு தான் இந்த இந்திய பட்ஜெட் வந்து வடிவமைக்கப்பட்டதான்னு சொல்லி மத்திய தரப்புல சொல்லப்படுது. அப்படி பார்க்குறீங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுங்கள். சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடினால, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மோசமான டேரிஃப்னால வந்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் விலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எளிய மக்களுக்கு வந்து விரோதமாக தானே இருக்குது.
உலக அரங்கில் நீங்கள் பல போர்கள்னால வந்து எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிதுன்னா மக்களுக்கு கொடுத்தீங்களா? அந்த விலை குறைவான எண்ணெய் விலையுடைய பெனிஃபிட்டை கொடுக்கல. ட்ரம்ப் வந்து அதிகமான ரேட்டு டேக்ஸ் போடுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பேர்டனை தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறீங்க. என்ன நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க? வாயில் தானே வட சொல்கிறீங்க இன்டர்நேஷ்னல் சூழலுக்காக நாங்கள் அதை பண்ண இது பண்ணி என்னையா பண்ணீங்க? சாதாரண மக்களுக்கு என்ன இருக்குது? ஓகே, இப்போது முக்கியமாக நீங்கள் இன்கம் டேக்ஸில் வந்து நீங்கள் பெரிய ரிலீஃபாக கொடுத்துருக்கீங்க. அதாவது கடந்த பல வருஷங்களாகவே இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வந்து ரிலீஃப் கொடுத்துக்கிட்டே வரீங்க இல்லையா? இது ஏன்னா ஒரு 6% தான் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. 94%, 93% மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வருமானம் கிடையாது. ஓகே, அப்போது இந்த ஒரு 6-7% மக்கள் யார்? பெரும்பாலும் அப்பர் கேஸ்ட் இல்லையா? பெரும்பாலும் ஸோ அப்பர் கேஸ்ட்டு, மேல் அப்பர் கிளாஸ், இவங்களுக்கான ரிலீஃப் அது. ஓகே, 94% மக்களும் என்ன கட்டுறாங்க? ஜிஎஸ்டி கட்டுறாங்க. பாட்டம் 50%, இந்தியாவுடைய வெல்த்தில் வெறும் 3% வெல்த்தை வந்து, அதாவது சொத்து, இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு சொத்து இருக்கோ, எவ்வளவு நிலம் இருக்கோ, அதில் வெறும் 3% மட்டும் பகிர்ந்து வாழக்கூடிய 50% ஏழை மக்கள். அவங்க வந்து கிராமத்தில் இருக்காங்க, ஸ்லம்மில் இருக்காங்க. இந்த ஏழை மக்கள் இவங்களுக்கு ஜிஎஸ்டியை தானே மேலே 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 போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வரி செலுத்துகிற முறையில் வந்து எளிமையாக்குறதுக்கு 300க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. கொண்டாம எளிமையாக நீங்கள் வாங்கி நிறைய வரியை வாங்கலாம்ல. வரியை வாங்கி என்ன பண்ணுறீங்க? பட்ஜெட் அலோகேஷன்ஸ் வந்து ஏழை மக்களுக்காக கிடையாது. நீங்கள் பாருங்கள், டிஃபென்ஸுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 7 லட்சம் கோடிக்கு மேலே டிஃபென்ஸுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. என்ன டிஃபென்ஸ் பண்ணி கிழிச்சிங்க? அருணாச்சல பிரதேசத்தில் சைனா வந்து மூக்க நுழைச்சி அவன் பாட்டுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரை வந்து அவன் நாடுன்னு சொல்லிட்டு மேப்பை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம இந்திய நாட்டு ஊருக்கு அவன் பேரை வச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். என்ன டிஃபென்ஸ் பண்ணி கிழிச்சிங்க? எதுக்கு டிஃபென்ஸ்க்கு அலோகேட் பண்ணுறதுன்னா, டிஃபென்ஸில் தான் நீங்கள் ஆர்டிஐயில் கேள்வி கேட்க முடியாது. டிஃபென்ஸுக்குள்ளே நீங்கள் அலோகேட் பண்ணுற பட்ஜெட்டில் நீங்கள் என்ன ஊழல் பண்ணாலும் உங்களுக்கு வெளியே வராது. இப்போ ரஃபேல் ஏன் வெளியே வந்துச்சு? வெளிநாட்டெல்லாம் அது கனெக்டடுங்கிறதுனால. உள்நாட்டை வச்சு மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது கூட வெளியே வந்திருக்காது. ரஃபேல் ஊழல் எவ்வளோ அதிகமான, ஒரே ஒரு ஜெட் பிளேனில் ஆயிரக்கணக்கான கோடி. இந்த மாதிரி வேற எங்கன்னா நீங்கள் ஊழல் பண்ண முடியுமா? எவ்வளவு கஷ்டம். நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான கோடியாக நீங்கள் வந்து சுருட்டுறது எவ்வளவு கஷ்டம். ஆயிரக்கணக்கான கோடியாக நீங்கள் சுருட்டுறது ஈஸி இல்லை. அதனால 7 லட்சம் கோடி வந்து இப்போ நீங்கள் அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க. இவங்களோட எல்லா திட்டங்களுமே நீங்கள் பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய பட்ஜெட்ஸாக ஒரு சில ஸ்கீமில், ஒரு சில திட்டங்களில் போட்டு, என்னது இங்கே சாதாரண மக்களுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணீங்களா? 200 ரூபா 300 ரூபாய்க்கு சாதாரண மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் எவ்வளவு பண்ணுச்சு? நீங்கள் வெறும் 100 ரூபா 90 ரூபாயில் நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடலாம் சார் ட்ரெயினில். அதுலேயும் உங்களுக்கு வயசானவராக இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு சலுகை இருக்கும், முதியவர்களுக்கான சலுகை இருக்கும் கட்டணத்தில். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து வந்து காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? வந்தே பாரத் எவ்வளோ டிக்கெட்டு? 1500 ரூபா ஒருத்தருக்கு. 1500 ரூபா இருந்துச்சுன்னா நீ வா, இல்லைன்னா வராத. அந்த ட்ரெயின் காலியாக போகுது சார். அந்த ட்ரெயின் காலியாக போகுது. காலியாக போகிற இடத்துல கூட ஒரு ஏழைக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரலல்ல? எவ்வளவு பேர் சார் ஒரு ஆத்திரம் அவசரம்னா ட்ரெயினில் போக முடியாமல், பஸ்ஸில் போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தட்கல்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, ப்ரீமியம் தட்கல்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. பஸ் ரேட்டு ஃபுல்லாக எதை நம்பி இருக்குது? அந்த ப்ரீமியம் தட்கலை நம்பி தான் இருக்குது. ஏன்னா ஒரு தட்கல்ல ஒரு அவசரத்துக்கு ஒருத்தங்க போகணும், யாரோ இறந்துட்டாங்க, யாருக்கோ உடம்பு சரியில்லை, தட்கல்ல நீங்கள் எமர்ஜென்சிக்கு தானே சார் போவீங்க? உல்லாசம் போகிறது தட்கல்லையா போவீங்க? ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு மன அழுத்தத்தில் ஒரு குடிமக்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெயின் போட்டிங்களே, அந்த ட்ராக்கு பூரா யார் வரிப்பணத்தில் போட்டிங்க? உங்கள் அப்பா வீட்டு வரிப்பணத்தில் போட்டிங்களா? சாதாரண மக்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் தானே போட்டிங்க. அந்த வரிப்பணத்தில் போட்ட அந்த ட்ராக்கில் எங்கள் வரிப்பணத்தில் கட்டின 22,000 ரயிலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கட்டணம் வாங்குறீங்களே, எவ்வளோ கொடுமையான கட்டணம் சார் அது. ப்ரீமியம் தட்கல் சார் 4000 ரூபாய் 3500 ரூபாய்க்கு ப்ரீமியம் தட்கல் போயிட்டுருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து தனியார் பஸ்ஸு விலை பாருங்கள், 3000 ரூபாய்க்கு வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கு.
இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ.